இன்று 1/6/2026 பராபவ வருடம் வைகாசி 18 திங்கட்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி மாலை 4:44 மணி வரை, அதன்பின் த்விதியை திதி. கேட்டை நட்சத்திரம் இரவு 7:21 மணி வரை, அதன்பின் மூலம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் இரவு 7:21 மணி வரை மேஷம், அதன்பின் ரிஷபம். பொது சிவபெருமான் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:52 மணி, அஸ்தமனம் மாலை 6:28 மணி. சந்திர உதயம் இரவு 7:31 மணி, அஸ்தமனம் காலை 6:26 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். எடுத்த வேலை வெற்றியாகும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் சங்கடங்களை சந்திப்பீர். செயல்களில் இழுபறி ஏற்படும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். இரவு வரை எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ரிஷபம் ராசி அன்பர்களே, வரவேண்டிய பணம் வரும். இரவு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர். இழுபறி வேலை நடக்கும். முன்னேற்றம் உண்டாகும் நாள். மிதுனம் ராசி என்பர்களே, நினைப்பது நடக்கும். வியாபார போட்டியாளர் விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். சங்கடங்களை சமாளிப்பீர்கள். உடல்நிலை சீராகும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வேண்டாம். கடகம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். சேமிப்பு உயரும். திட்டமிட்டு செயல்படுவீர். செய்து வரும் தொழிலில் அணுகுமுறை லாபம் தரும். பழைய விவகாரம் முடியும். குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீர். செல்வாக்கு உயரும். உறவினர் உதவியால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிம்மம் ராசி அன்பர்களே, வருமானத்தால் வளம் காணும் நாள். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தாய் வழி உறவுகளால் நன்மை காண்பீர். கையில் பணம் புரளும். முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். பேச்சில் நிதானம் காப்பது நல்லது. பிள்ளைகள் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்வீர். வருவாய் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கன்னிராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். குடும்ப நெருக்கடி குறையும். துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். திட்டமிட்ட வேலை நடக்கும். இழுபறியான வழக்கு முடியும். கையில் பணம் புரளும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அலுவலக நெருக்கடி குறையும். தேவையான வருமானம் வரும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். விருச்சிகம் ராசி என்பர்களே, நன்மையான நாள். நெருக்கடி நீங்கும். வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீர். உங்கள் நிலை உயரும். குழப்பம் நீங்கி தெளிவடைவீர். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வரவு திருப்தி தரும். உடல்நிலை சீராகும். வெளியூர் பயணத்தில் நிதானம் தேவை. குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். தனுசு ராசி என்பர்களே, வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். செலவு அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும். பண விவகாரத்தில் நெருக்கடியை சந்திப்பீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர். வருமானம் திருப்தி தரும். மன நிம்மதி உண்டாகும். மகரம் ராசி என்பர்களே,
எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். விவேகத்துடன் செயல்பட்டு எடுக்கும் முயற்சியில் லாபம் காண்பீர். திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும். வரவு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வரவு அதிகரிக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர். முயற்சிகள் பலிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். செயலில் கவனம் தேவை. குழப்பம் வேண்டாம். உங்கள் முயற்சி வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். செல்வாக்கு உயரும். மீனம் ராசி அன்பர்களே, வேலையில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறி விவகாரம் முடியும். பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை.